மாவட்ட நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவின் கீழ் மசால்ச்சி மற்றும் அலுவலக உதவியாளர் இந்த பதவிகளுக்கான சான்றிதழ் சரிபார்ப்புக்காக போறாங்க பார்த்தீங்களா? அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மேஜரா 13 சந்தேகங்களுக்கு பதிலளிக்க போவதே இந்த ஒரு பதிவாக இருக்க போகிறது. என் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கங்கள். பாயிண்ட் நம்பர் 1, சிவி கொண்டு போற சர்டிபிகேட்ஸ்ல சம் சர்டிபிகேட்ஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து லேமினேஷன் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி நான் லேமினேஷன் பண்ணதுனால என்னுடைய சர்டிபிகேட்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற சந்தேகம் இருக்கு. இத பத்தி நீங்க ஒரியாக தேவையே இல்ல. இத பத்தி நான் ரெக்ரூட்மெண்ட் இல்ல, நானே களத்துல இறங்கி நானே கேட்டு தெரிஞ்ச விஷயத்தை தான் இந்த நாக்கால சொல்றேன். எந்த ஒரு பயமுமே தேவையில்லை. நீங்க லேமினேஷன் பண்ணாலும் சரி, மற்றபடி உங்களுடைய டிகிரி சர்டிபிகேட்டா இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து வீட்டுல ஒரு போட்டோவா ஒரு ஃப்ரேம் பண்ணியே போட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃபேமிலி போட்டோ வீட்டுல அப்பா அம்மா உங்க தம்பி தங்கச்சினா ஃப்ரேம் பண்ணி போடுவீங்களா, அதே மாதிரி டிகிரி சர்டிபிகேட்லாம் சில பேர்லாம் ஃப்ரேம் பண்ணி போறவங்களாம் உண்டு. அப்படி ஃப்ரேம் பண்ணி போட்டிருந்தா கூட ஃப்ரேமே கூட தூக்கிட்டு போகலாம். ஓகேங்களா? அதை பத்தி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. இதை நான் வந்து ரெக்ரூட்மெண்ட் செல்லையே பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இன்கேஸ் சிவி டைம்ல பாத்தீங்கன்னா ஒருவேளை சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண போறவங்க, வெரிஃபை பண்றவங்க ஒரு அறியாத நபரா கூட, அறியாமைனால அவங்க கூட பாத்தீங்கன்னா லேமினேஷன் பண்ணதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லி உங்களை வெயிட் பண்ண வச்சா, அது உங்களுக்கு நெகட்டிவா இருந்தா கண்டிப்பா சமயத்துல எனக்கு மறக்காம நீங்க கால் பண்ணுங்க. ஓகேங்களா? இதனால எந்த ஒரிஸ் பண்ண தேவை கிடையாது. நீங்க எதுவும் பேனிக் ஆகவும் வேண்டாம். 18 வருஷத்துக்கு முன்னால டிஎன்பிஎஸ்சில இந்த மாதிரி சிவி டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேமினேஷன் பண்ணதுனால ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதுக்கான ஜட்மெண்ட் வந்தது. ஜட்மெண்ட் காப்பி கூட பாத்தீங்கன்னா அதை வச்சு கூட மூவ் பண்ணலாம். அப்படிலாம் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நெகட்டிவா போறதுக்கு சான்ஸே இல்ல. எல்லாம் பாசிட்டிவா தான் நடக்கும். லேமினேஷன் பண்றதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. 100% கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் வந்து சர்டிபிகேட்ல குறிப்பா கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோ இல்லாட்டி ஸ்கூல் அண்ட் காலேஜ் மார்க் ஷீட்டோ எதுவோ அதுல வந்து கார்னர்ல அப்பர் ரைட் சைட் கார்னர்ல சீரியல் நம்பர் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதுதானே அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. அந்த சீரியல் நம்பர் வந்து நான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் போதே ஒரு 8 டிஜிட்டோ இல்ல 10 டிஜிட்டோ இல்ல 6 டிஜிட்டோ எத்தனை டிஜிட்டோ வச்சுக்கிருவோம். அதுல வந்து சம் டிஜிட் ஒரு 2 டிஜிட் அல்லது 1 டிஜிட் அப்படின்ற தப்பு பண்ணிட்டேன். 6க்கு பதிலா 5ன்னு போட்டுட்டேன், 1க்கு பதிலா 2ன்னு போட்டுட்டேன். இந்த மாதிரி சம் டிஜிட் வந்து நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களும் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. பிகாஸ் நீங்க சர்டிபிகேட் வந்து இப்ப நீங்க கொண்டு போறீங்களே ஒரு மார்க் ஷீட்டோ இல்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோ கொண்டு போறீங்க பாத்தீங்கன்னா, கொண்டு போற சர்டிபிகேட்டை தான் அங்க நீங்க அப்லோட் பண்ணிருக்கீங்க. சோ அதை செக் பண்ணி பாப்பாங்க. அவங்க கொண்டு வந்திருக்க சர்டிபிகேட் தான் அங்க அப்லோட் பண்ணிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி பாப்பாங்க. அப்ப நீங்க அப்லோட் பண்ண சர்டிபிகேட்டும் நீங்க சிவி கொண்டு போற சர்டிபிகேட்டும் ஒரே சர்டிபிகேட் தான். அதுல சீரியல் நம்பர்லாம் சேம் மேட்சா தான் இருக்கும். பட் நீங்க என்ட்ரி பண்ணும்போது மட்டும் சம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு மைனர் மிஸ்டேக்கா கன்சிடர் பண்ணி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இத பத்தி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்ல 12th மார்க் ஷீட்ல இதுல வந்து பேர் வந்து சுபாஷினி அப்படின்றதுக்கு பதிலா சுபாட்டினின்னு ஆகி போச்சு. எஸ்க்கு பதிலா டி ஒரு எழுத்து இதாயிருச்சு. மத்த சர்டிபிகேட் எல்லாம் சுபாஷினின்ற பேர்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம். ஆக்சுவலி இந்த மார்க் ஷீட்லாம் எது கொண்டு வர்றாங்கன்னா உங்க மார்க் எவ்வளவு தெரிஞ்சுக்கிறதுக்கா? இல்லவே இல்ல. ஆக்சுவலி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் செக் பண்றதுக்கு தான் அந்த 10th மார்க் ஷீட் இந்த மாதிரி ஸ்கூல் சர்டிபிகேட் கொண்டு வர சொல்றாங்க இல்லையா? அதுக்கு தான் கொண்டு வர சொல்றாங்க. அப்ப உங்க 10th மார்க் ஷீட்ல அந்த மாதிரி உங்க பேரு சுபாட்டினி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ஒரு எழுத்து மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா அதனால ஒண்ணும் இல்ல. அது இல்லைன்னா 10th மார்க் ஷீட் பதிலா பர்த் சர்டிபிகேட் கொண்டு போங்க. அதான் 10th மார்க் ஷீட் கொண்டு வரலன்னா பர்த் சர்டிபிகேட் கொண்டு வர சொல்லிருக்காங்களா, அதை கொண்டு போங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் பார்க்க தான் அந்த 10th மார்க் ஷீட்டுமே தேவைப்படுது. உங்க மார்க்கை பார்க்க இல்ல, மத்த டீடைல்ஸ் பார்க்க இல்ல. அதுல வந்து நுணுக்கமா உங்க பேர் வந்து ஒரு எழுத்து மிஸ்டேக் கண்டிப்பா அவங்க கவனிச்சாலும், அவங்க கூர்ந்து கவனிச்சாலுமே மத்த நீங்க கொண்டு போற ஆதார் மத்த சம் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேர் வந்து எல்லாமே மேட்ச் ஆகும். நீங்க அப்ளிகேஷன்ல கொடுத்த பேருக்கும் மத்த அதர் ஆல் சர்டிபிகேட்ல உள்ள பேருக்கும் மேட்ச் ஆகும். அதனால அந்த ஒரு சர்டிபிகேட்ல மட்டும் அந்த ஒரு எழுத்து மாறுறதுக்காக எந்த ஒரு ஒரிசும் பட தேவையில்லை. நீங்க 10th மார்க் ஷீட் பதிலா பர்த் சர்டிபிகேட் கொண்டு போங்க. பர்த் சர்டிபிகேட் இல்லையா 12th மார்க் ஷீட் இருக்கு, அதை எடுத்து கொடுங்க. ஓகேங்களா? மத்தபடி இந்த 10th மார்க் ஷீட்டை காமிச்சு ஒரு இது மிஸ்டேக் காமிச்சாலுமே சரி, மத்த அதர் ஆல் சர்டிபிகேட்ல உள்ள நேம் எல்லாம் கரெக்டா இருக்கிறத பார்த்துட்டு அதெல்லாம் எதுவும் கண்டுக்கிற மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். 4th பாயிண்ட், என்னுடைய ஆதார் கார்டு இல்லாட்டி பேன் கார்டு அதுல வந்து அட்ரஸ்ல ஒரு டோர் நம்பரோ இல்ல ஸ்ட்ரீட் நேமோ ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிருச்சு. ஆனா நான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது கொடுத்த டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா அட்ரஸ் வந்து கரெக்டா ப்ராப்பரா கொடுத்துட்டேன், அதுதான் கரெக்ட். பட் என்னோட ஐடி ப்ரூஃப்ல உள்ளது ராங்கா இருக்கு. இதனால என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா? ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க,
ஆதார் அல்லது பேன் கார்டு அல்லது எனி ஐடி ப்ரூஃப், கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப். பட் அந்த ஐடி ப்ரூஃப்ல உங்களுடைய போட்டோ இருக்கணும். அப்ப ஓட்டர் ஐடி கொடுக்கலாம். இந்த மாதிரி என்னென்னலாம் போட்டோ உள்ள ஐடி ப்ரூஃப் இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃப் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்க ஆதார்ல வந்து அட்ரஸ் எதுவும் மிஸ்டேக்கா இருக்கா, அதுக்கு பிறகு இன்னொரு பேன் கார்டு கொடுங்க. ஏன்னா ஆதார் அப்படின்னு கேக்குறாங்க பதில் ஐடி ப்ரூஃப் எதுக்குன்னா உங்களுடைய அட்ரஸை வெரிஃபை பண்ணதான் முக்கியமா. அட்ரஸ் தான் கூர்ந்து கவனிப்பாங்க. அப்படி இருக்கும் போது ஆதார்ல மிஸ்டேக் இருக்கா, பேன் கார்டை கொடுங்க. இல்ல பேன் கார்டுல மிஸ்டேக் இருக்கா, ஆதார கொடுங்க. ரெண்டுலயும் மிஸ்டேக் இருக்கா, அதுக்கு பதிலாக ஓட்டர் ஐடி இருந்தா ஓட்டர் ஐடி கொடுங்க. இல்லாட்டி அதர் ப்ரூஃப், ஏன்னா எனி ப்ரூஃப் கொடுக்கலாம். போட்டோ உள்ள எனி ஐடி ப்ரூஃப். அப்படி இருக்கும் போது அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ற இடத்துல இதனாலலாம் உங்களை ரிஜெக்ட் பண்ண போறதே இல்ல 100%. அடுத்து 5th பாயிண்ட், நான் ப்ரியாரிட்டியே கிடையாது ஆனா நான் ப்ரியாரிட்டின்னு கொடுத்துட்டேன். எப்படின்னா நான் பியூரான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து நான் படிக்கவே இல்லை, ஆனா நான் கவர்மெண்ட் ஏரியால தான் படிச்சேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் எம்எஸ்சில அப்ளை பண்றதுனால அது கவர்மெண்ட் ஸ்கூல் சொன்ன உடனே நான் கவர்மெண்ட் ஏரியால தான் படிச்சேன் அப்படின்றத தெரியாம என்னோட அறியாமைனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். நான் தெரியாம தானே பண்ணேன், ப்ரியாரிட்டியும் கொடுத்துட்டேன். சர்டிபிகேட் திரும்ப ரீஅப்லோட் பண்ண சமயமும் நான் வந்து சர்டிபிகேட் ரீஅப்லோட்லாம் பண்ணி விட்டேன். எம்எஸ்சிக்கு வந்து ஒரு மெயில் பண்ணி வச்சேன். பட் இதனால என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா இல்லவே இல்லைங்க, கவலைப்படாதீங்க. இதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. அதாவது நீங்க ப்ரியாரிட்டியா போறீங்க பார்த்தீங்களா, உங்களை வந்து இந்த சிவிக்கு செலக்ட் பண்ணது ஒன்னு ப்ரியாரிட்டியாவும் கண்டிப்பா செலக்ட் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ரிசர்வேஷன் பிஎஸ்டிஎம்லயும் செலக்ட் பண்ணிருக்கலாம். எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணிருக்கலாம். ப்ரியாரிட்டியாவும் செலக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களை செலக்ட் பண்ணிருக்கிறதுக்கு. அப்படி இருக்கும் போது அங்க சிவிக்கு போகும்போது அவங்க பார்க்கும் போது தெரிஞ்சுக்கிற போது நான் ப்ரியாரிட்டியா அவங்களை எடுத்துக்கிடுவாங்க. ஓகேங்களா? போகும்போது நீங்களே கூட சொல்லிடுவீங்க. சொல்லும் போது அவங்க நான் ப்ரியாரிட்டியா உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களை இதனால ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. நான் ப்ரியாரிட்டியா கன்சிடர் பண்ணுவாங்க மீன் இப்ப ப்ரியாரிட்டிக்கு அதை பேஸ் பண்ணி அந்த ப்ரியாரிட்டிக்குள்ள மார்க், ஹை மார்க், டாப் மார்க்னு எடுத்தாங்க பாத்தீங்களா உங்களை. பட் அடுத்து நான் ப்ரியாரிட்டிக்கும் போகும்போது பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ்ல அது ப்ராசஸ் வேற. அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களை நான் ப்ரியாரிட்டியா உங்களே சேர்த்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி செலக்ட் ஆயிருப்பாங்க பாத்தீங்கன்னா நான் ப்ரியாரிட்டி லிஸ்ட், அதுல கம்பேர் பண்ணும் போது அவங்கள விட நீங்க கூட மார்க் எடுத்திருந்தா அடுத்த ஸ்டேஜ் உங்களை எடுத்து செலக்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. இல்ல அவங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்க கம்மியான மார்க்கா இருந்தா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து அடுத்த ப்ராசஸ், அடுத்த கட்ட ப்ராசஸ், சிவிக்கு அடுத்த கட்ட ப்ராசஸ். அது வந்து அடுத்து அதை பத்தி நம்ம வந்து கிளியர் கட்டா அடுத்த வீடியோல கூட உங்களை அதை பத்தி பேசுறேன். பட் இந்த விஷயத்தை பொறுத்தளவு உங்களை ப்ரியாரிட்டி பர்சன், நான் ப்ரியாரிட்டி தான் நீங்க ப்ரியாரிட்டியா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களை நான் ப்ரியாரிட்டியா கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க. இதுக்கு நீங்க கிளைம் பண்ணலாம். கிளைம் பண்றது மீன் அப்படின்னா என்னன்னா லெட்டர் எழுதி கொடுக்கறது, லெட்டர் எழுதி கொடுங்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அது பேர் தான் நீங்க வந்து கிளைம் பண்றது அப்படின்ற மீனிங். ஓகேங்களா? இந்த ஃபீல்ட்ல வந்து எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. 2015 இருந்து இப்ப 2025 வரை 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் ஜாப்ல இருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்க சிவி அட்டென்ட் பண்ண விதம், நான் சம் டவுட் இருந்தா எம்எஸ்சி கால் பண்ணி தெளிவா கேட்டுட்டு வந்து அந்த வீடியோல நான் பேசுவேன். அடுத்து நீங்க கேட்கிற மெகா டவுட் இதுதான். இதை பத்தியும் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது எழுத படிக்க தெரிந்தால் போதும் கேட்டகரி தானே. ப்ரௌசிங் சென்டர்ல அப்ளை பண்ணவங்களும் சரி நானும் சரி அப்ளை பண்ணும் போது 10வது 12வது ஸ்கூல் குவாலிபிகேஷன்ல போட்டு விட்டுருவோம். இது வந்து எழுத படிக்க தெரிஞ்சா கேட்டகரி தானே அப்படின்ற மாதிரி போட்டோம். பட் இன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா மேற்படிப்பதை மறைச்சிடக்கூடாது, இல்லாட்டி குற்றவியல் நடவடிக்கை கூட எடுக்கப்படும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க சரியா கவனிக்கல அப்படின்ற உங்க அறியாமைனாலதான் பண்ணீங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து நான் சொல்ற மாதிரி கிளைம் பண்ணிடுவீங்க. அதான் கிளைமின் லெட்டர் எல்லாம் எழுதி கொடுத்துருவீங்க. ஆக்சுவலி நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க அப்ளை பண்ணும் போது அப்லோட் பண்ணீங்க பாத்தீங்களா, அதுல உங்க டிசி எல்லாம் ஃபைனலா உள்ள டிசி, அந்த காலேஜ் யூஜியோ பிஜியோ படிச்ச டிசியை தான் நீங்க கொடுத்துருப்பீங்க. ஒரிஜினல் டிசி அதானே, அதுதான் நீங்க அப்லோட் எல்லாம் பண்ணிருப்பீங்க. ஆனா சர்டிபிகேட் நீங்க காமிக்கும் போது காலேஜ் 10th 12th இந்த மாதிரி காமிச்சுட்டீங்க. அப்படிங்கும் போது இந்த ஸ்டார்டிங்ல நீங்க போகும்போது சிவில சொல்லும் போது கிளைம் பண்ணுங்க, நீங்க லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ அதனால அது மூலமா உங்களை எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேங்களா? சோ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம்னு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல சொல்லிட்டேன். 7வது பாயிண்ட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் எங்கிட்ட ஓல்டு ஃபார்மட் தான் இருக்கு, நியூ ஃபார்மட் வாங்கணுமா திரும்ப திரும்ப கேக்குறீங்க. வீடியோ ஆல்ரெடி ஒன்ஸ் போட்டாலுமே திரும்ப திரும்ப அதை பத்தி தான் கேக்குறீங்க. நீங்க இப்படி பண்ணாதான் உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்படி சொன்னாதான் நீங்க அடங்குவீங்க போல. ஏன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் எல்லாம் மேல சீரியல் நம்பர் கொடுத்திருப்பீங்களா அப்ளை பண்ணும்போது, அந்த சீரியல் நம்பரும் இப்ப நீங்க கொண்டு போற சர்டிபிகேட்ல உள்ள சீரியல் நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கதான் உங்களை சர்டிபிகேட்டுக்கு உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை கேட்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நியூ ஃபார்மேட்டை கொண்டு போனா எப்படி அது எதுவுவாங்க? அங்க ஒரு நம்பர் இருக்கும்ல, இங்க அவங்கள்ட்ட ஆல்ரெடி கொடுத்த பழைய சர்டிபிகேட் நம்பர் ஒன்னு இருக்கும்ல, ரெண்டுமே டிஃபரெண்ட் ஆகும்ல, அப்பதானே உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த திங்கிங் உங்ககிட்ட யாரும் யோசிக்க மாட்டீங்க. ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு போறாங்க, அவங்க பேச்ச கேட்டு நீங்க எனக்கு தான் வந்து கால் பண்றீங்க. சோ அதனால
சொன்னா கேளுங்க. ஓல்டு ஃபார்மட் இருந்தா வச்சுக்கோங்க. நியூ ஃபார்மட் இப்ப ரீசெண்டா எடுத்திருந்தாலுமே சரி, ரெண்டையுமே கொண்டு போங்க. உங்க ஓல்டு ஃபார்மட் தான் கம்யூனிட்டி எல்லாம் வாங்கி பாப்பாங்க. உங்க புது ஃபார்மட் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை பத்தி அந்த திரும்பவும் கேட்காதீங்க. 8வது பாயிண்ட், நாங்க 2 பேரும் ஒரே ஊரு, அவன் என் ஃப்ரெண்டு தான், சொந்தக்காரன் தான், நாங்க 2 பேரும் ஒரே கம்யூனிட்டில தான் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எம்பிசி கம்யூனிட்டில இருக்கோம், 2 பேரும் ஒரே மார்க் எடுத்து வச்சிருக்கோம், இல்ல ஒரு மார்க் முன்ன பின்ன இருக்கும். நான் 85, அவன் 84. ஆனா நான் வந்து எங்கிட்ட ப்ரியாரிட்டி இருந்துச்சு, நான் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டேன். அவன் அப்ளை பண்ணும் போது அவன்கிட்ட ப்ரியாரிட்டி இருந்திருக்கு, அவன் கொடுக்கல. அப்ப அவன் வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு போட்டியா வந்துருவானா, இப்ப சிவிக்கு போகும்போது ப்ரியாரிட்டி கொண்டு போறேன் அப்படின்னு சொல்றான், அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்களா அப்படின்னு கேக்குறீங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னால என்னென்ன சர்டிபிகேட்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னு கொடுத்தீங்களோ அதை மட்டும் தான் இப்ப கேட்க போறாங்க. புதுசா என்கிட்ட இதுதான் இருக்கு நீங்க கொண்டு போனீங்கன்னா ஒரு சர்டிபிகேட் கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால எங்க ஊருக்காரன் சேம் கம்யூனிட்டி, பட் எனக்கு பயமா இருக்கு, என்னை விட ஒரு மார்க் கூட எடுத்துட்டான், அப்ப இப்ப ப்ரியாரிட்டி கொண்டு போனா அப்படின்னா எனக்கு பதில் அவன் எடுத்துக்கிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு வேணாம். உங்க கூட உங்க நண்பர் சொன்னீங்க பார்த்தீங்களா, அவர் எந்த சர்டிபிகேட் கொண்டு போனாலும் சரி, ப்ரியாரிட்டி, பிஎஸ்டிஎம், ஏதோ அவர்கிட்ட புதுசா எடுத்த சர்டிபிகேட் என்ன கொண்டு போனாலும் சரி, அவரெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க. பட் சிவிக்கு அவரை வச்சு சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணி அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அவ்வளவுதான். இதை பத்தி கவலைப்படாதீங்க. அடுத்து 9வது பாயிண்ட், நான் ஒரு ஃபீமேல், நான் வந்து சிவிக்கு இப்ப போறேன். அதுல வந்து கல்யாணத்துக்கு முன்னாலாம் பாத்தீங்கன்னா என்னோட அப்பா இனிஷியல் தான் போட்டிருந்தேன். இப்ப கல்யாணத்துக்கு பின்னால வந்து என் வீட்டுக்கார இனிஷியல் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்ப கல்யாணத்துக்கு பின்னாலதான் இந்த ஆதார் கார்டு எடுத்ததுல இருந்து மத்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எடுத்தேன். அதுல வந்து வீட்டுக்கார இனிஷியல் வந்து பதிவாயிருச்சு. சோ இதனால ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்பீங்க. இதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்க தேவையான விளக்கம் கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி மாறிடுன்னு கேட்பாங்க. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுக்கணும். கல்யாணத்துக்கு முன்னால அந்த மாதிரி இருந்துச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கார இனிஷியல் போட ஆரம்பிச்சு அப்படின்ற விளக்கத்தை வந்து நீங்க கொடுக்கணும். இதனால உங்களை தகுதி நீக்கம் பண்ண முடியாது. அது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது தகுதி நீக்கம்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிட முடியாது, உங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இதுல வந்து நீதியரசர் சுரேஷ்குமார் அப்படின்றவரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னால கல்யாணத்துக்கு பின்னால இந்த இனிஷியல் மாறுறதுனால சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் டைம்ல வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லி நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் வந்து நீதிமன்ற உத்தரவு என்பதை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஜட்ஜ்மெண்ட் காப்பி கையில வச்சுக்கோங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனை 100% வராது, கவலைப்படாதீங்க. 10வது பாயிண்ட், கோர்ட்ல ஒர்க் பண்ற ஒரு ஓஏ சொன்னாங்க, இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் 4 வீலர் ஓட்ட தெரிஞ்சதுன்னா நல்லது, அதனால நீ அப்ளை பண்ணும் போது லைசன்ஸ் வந்து நீ இருக்குன்னு சொல்லி அப்ளை பண்ணல அப்படின்றனாலும் இப்ப நீ வந்து டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கோ, 4 வீலர் வாங்கி வச்சுக்கோ. அதே மாதிரி நான் வாங்கி வச்சுக்கிட்டேன், இப்ப சிவி கொண்டு போனா அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்களா அப்படின்னு கேக்குறீங்க. இதை வந்து சிவி டைம்ல அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க. ஏன்னா அப்ளை பண்றதுக்கு முன்னால என்னென்ன கொடுத்திருந்தீங்களோ அதை மட்டும் தான் இங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா நீங்க வாங்கி வச்சிருந்தீங்க பத்தினா டிரைவிங் லைசன்ஸ், அதை வச்சிருங்க. இன்டர்வியூ போகும்போது மேஜிஸ்ட்ரேட் அல்லது ஜட்ஜஸ் தான் பாத்தீங்கன்னா உங்களை வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க சமயத்துல. அப்ப இருக்கும் போது அவங்கள்ட்ட இந்த மாதிரி சொல்லுங்க, நான் அப்ளை பண்றது பிஃபோரா வந்து நான் எங்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் இல்ல, பட் இப்ப ரீசெண்டா இப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன், எனக்கு 4 வீலர் எல்லாம் ஓட்ட தெரியும் அப்படின்ற விஷயத்தை அவங்க கிட்ட கன்வே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க பாத்துக்கிடுவாங்க. புரியும் நினைக்கிறேன். அதாவது அதுக்கு சம்திங் மார்க் 0.5 1.5 ஏதோ சம்திங் மார்க் வந்து இப்ப ரீசெண்டா கொண்டு வந்திருக்காங்க டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு அதுக்கு மதிப்பெண் அப்படின்றதுமே கொடுக்கப்படும் அப்படின்றதையும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சோ அப்ப நீங்க கொண்டு போங்க. இப்ப எடுத்து வச்சிருந்தாலுமே இப்ப சிவில இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேவா? ஓஏ காபி அட்டெண்டருக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தரத்துக்கு 8th மார்க் ஷீட்லாம் அந்த காலம்ல கேட்டாங்க. எங்கிட்ட 8th மார்க் ஷீட்டே இல்ல. அந்த சமயத்துல அதுக்கு பதிலா 10th மார்க் ஷீட் தான் அப்லோட் பண்ணி வச்சேன். இப்ப என்ன பண்றது, அவங்க ஸ்கூல்ல போய் மறுபடியும் 8th மார்க் ஷீட் எதுவும் வாங்கணுமா இப்ப சிவிக்காக? அதெல்லாம் தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 8ஆம் வகுப்புக்கு மேல நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்க 10th மார்க் ஷீட்லாம் போதும். ஏன்னா 8th மேல 10th எல்லாம் படிச்சிட்டீங்க, அதுக்கு மேல 12th படிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும் போது 8th பதிலா 10th நீங்க அப்லோட் பண்ணிருப்பீங்க, அந்த 10th மார்க் ஷீட்டே போதும். ஒருவேளை நீங்க 8th மட்டும் தான் படிச்சிருக்கீங்க, இல்லாட்டி 9th மட்டும் படிச்சிருக்கீங்க, இல்ல 9thல டிஸ்கண்டினியூ, இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நீங்க 10th படிக்கல. அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க கண்டிப்பா உறுதியா 100% 8th மார்க் ஷீட் அப்படின்றது தேவை. ஓகேங்களா? அதனால இதை பத்தி நீங்க பேனிக்காக தேவையில்லை. இதை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கேக்குறீங்க. லாஸ்ட் 13வது பாயிண்ட், இப்ப வந்திருக்கக்கூடிய ஹால் டிக்கெட், அதான் சிவிக்கு போறதுக்காக ஹால் டிக்கெட் இப்ப வந்திருக்க ரிலீஸ் ஆயிருக்கல வெப்சைட்ல, அதை வந்து கலர் ஜெராக்ஸ் போடணுமா இல்ல ஒயிட் அண்ட் பிளாக்ல பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா அந்த மாதிரி கேக்குறீங்க.
நீங்க கலர்ல பிரிண்ட் அவுட் போடுங்க, ஒயிட் அண்ட் பிளாக்ல பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க, அதை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லை. ஓகேங்களா? இதுல வேணாலும் பண்ணிக்கலாம். ஒயிட் அண்ட் பிளாக்ல பண்ணா காசு மிச்சம். ஓகேங்களா? அதுல கூட பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப ரீசெண்டா கேட்ட 13 டவுட்ஸுக்கு நான் கிளாரிஃபை கொடுத்துட்டேன். அதனால இப்ப சிவிக்கு போறவங்க எந்த ஒரு ஒரிஸ் ஆக தேவையில்லை, பேனிக் ஆக தேவையில்லை. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க கெட்டதை நினைத்தால் உங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும், நல்லதை நினையுங்கள், நல்லதுதான் நடக்கும். அதனால் நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.